வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நோக்கியா பார்த்தீங்கன்னா நாங்கள் உயிரோட தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. நோக்கியா C01 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. அதாவது எங்களாலேயும் கம்மி பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ண முடியுங்கிற இதில் வராங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹5000 to ₹6000 இந்த பட்ஜெட்டுக்குள்ளாடி தான் இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த ஃபோன் வாங்கி 1 இயரில் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாச்சுன்னா அவங்க மாற்றி கொடுப்பாங்க. ரிப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க கவரில். கீழே கண்டிஷன் அப்ளையும் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 வருஷம் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து கன்ஃபார்மாக கிடைக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஃபோனில் நம்ம என்னென்ன இருக்குது, அதாவது பாக்ஸை பிரித்து பார்க்க போகிறோம், என்னென்ன வருதுங்கிறத பார்க்க போகிறோம், ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம், என்னென்ன வசதி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது இதை தாண்டி ஸ்பெக்கை தாண்டி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு உங்களுக்காக அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது டாப்பில். எடுத்து பார்க்கும்போது வெயிட் கம்மியாக இருந்த மாதிரி தெரியுது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, காற்று மாதிரி இருக்குது. என்னடா இது, இப்படியெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வேறு என்ன தான் இங்கே பாக்ஸில் தந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேட்டரி வந்து தனியாக இருக்குது. இந்த 6 மாத கேப்பில் முதல் முறையாக பேட்ரி தனியாக வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் நான் பார்க்குறேன். அதுவும் நோக்கியாங்கிற பிராண்டில் பார்க்குறேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த 6 மாத கேப்பில் வேறு ஏதாவது ஃபோன் இந்த மாதிரி பேட்டரி தனியாக வந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்திக்கோங்க. இதை தவிர யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. அப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா கேபிள், ஒரு பவர் அடாப்டர். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. அதாவது ₹6000 கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா, ₹6000 நாங்கள் கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா விற்கிறது நான் கிடையாது. மேபி ₹5000 மேலே இருக்கலாம், ₹6000 கீழே இருக்கலாம், எப்படி வேணாலும் ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் வரும். இப்போ அன்பாக்சிங்கில் என்னென்ன வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறமா, அதாவது பூட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன விஷயம் தெரிய வந்திருக்குன்னா, இதில் வந்து கோ எடிஷன் தான் லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது கோ எடிஷன் மீன்ஸ் கூகுளோட ஆண்ட்ராய்ட் கோ ஓஎஸ். இது வந்து லைட் வெயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு வந்து ஹை எண்டு ஹார்ட்வேர் தேவை கிடையாது. சின்ன ஹார்ட்வேர்லேயும் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதாவது 4 GB RAM தான் தேவைன்னு அவசியம் கிடையாது. 1 GB RAM இருந்தாலும் இந்த கோ எடிஷன் வந்து ஓஎஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணும். அந்த மாதிரி கூகுள் தரப்பில் இருந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஓஎஸை தான் இதில் லோட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 கோ எடிஷன் இதில் லோட் பண்ணியிருக்காங்க. இனி இந்த ஃபோனோட ஸ்பெக்கை தெரிஞ்சுப்போம். ஃபோனை பொறுத்த மட்டும் நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள். 5.45 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. அளவுபடி பார்க்க போனால், சென்டிமீட்டர் படி பார்க்க போனால் 13.84 சென்டிமீட்டரில் டிஸ்பிளே உங்களுக்கு தந்திருக்காங்க. HD+ டிஸ்பிளே தான். அப்புறம் கோ எடிஷனால் இங்கே உங்களுக்கு 2 GB RAM தான் தந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் உங்களுக்கு 16 GB தந்திருக்காங்க. அப்புறம் பேக் சைடை பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு கேமரா தந்திருக்காங்க, 5 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. அதே போல் ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு 5 மெகாபிக்சலில் கேமரா தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு 3000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் அதிகமாக கொடுக்கும், ஏன்னா அவங்க லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஓஎஸ் வந்து கோ எடிஷன். பேக்ரவுண்டில் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ரன் ஆகும். மற்ற ஹையண்டு மொபைல் ஃபோனில் ரன் ஆகுற மாதிரி பேக்ரவுண்டில் ஹெவியாக வந்து லோடு ப்ராசஸருக்கு போயிட்டு இருக்காது. அப்போது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஃபோனில் 7000 mAh பேட்டரி கொடுத்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3000 mAh பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது பேக்கப் அதிகமாக கிடைக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் உங்களுக்கு 1.6 GHz 8 கோர் கொண்ட நார்மல் ப்ராசஸர் தான், பேர் போன ப்ராசஸர் கிடையாது. SC9863A ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஆண்ட்ராய்ட் 11 OS. இதுக்கப்புறமா ஃபோன் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது. பேக் சைடில் ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. கேமரா பக்கத்துலேயே, அதாவது பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா பக்கத்துலேயே உங்களுக்கு LED கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு LED தந்திருக்காங்க. மேல் பகுதியில் ஒரு மைக்ரோ USB போர்ட் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஆடியோ ஜாக் இதில் இருக்குது. தென் ஃபோன் வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரியுது, கை கடக்கமாக இருக்குது. ஓஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல வரல. பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க பெரியவங்க, வயசானவங்க, அவங்களுக்கு வந்து அப்கிரேட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து லைட் வெயிட்டு ஃபோன்னால் இது தாராளம் அவங்களுக்கு போதும். நார்மலாக யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகாது. பட்ஜெட் ரேட்டில் பெரியவங்களுக்கு தேவையான ஒரு சிறந்த ஃபோன் அப்படி சொல்லிக்கலாம். இது யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ரேட்டு வந்து ரொம்ப சீப்பாக அதுக்கேற்ற மாதிரி, அதாவது ₹6000 எல்லாமே அடக்கணும், அப்படி அடக்கி வச்சுருக்காங்க ஷார்ட்டாக சொல்லப்போனால்.
நண்பா, இந்த ஃபோனு குறிப்பாக சொல்லப்போனால் சீனியர் சிட்டிசனுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா பட்டன் ஃபோனில் இருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க அப்கிரேட் ஆக நினைக்கிறாங்கன்னா, ஃபோனு மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது ரூ. 10,000 15,000 வரும். வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ரூ. 10,000 செலவு பண்ணுறதுன்னா அவங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ரூ. 5,000 சம்பாதிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ வருத்தம் இருக்கும் ஒரு ரூ. 5,000 கொடுத்த ஒரு ஃபோன் வாங்குறது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அப்கிரேடு. அதே மாதிரி நோக்கியாவோட லீகசி இருக்குது. நோக்கியா தரங்கிற ஒரு விஷயம் இந்த ஃபோனில் இருக்குது இந்த பட்ஜெட்டில் அப்படி பார்க்க போனால். ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஹார்ட்வேர் இதில் இல்லை வந்து உங்கள் பெரியவங்களுக்காக நீங்கள் இந்த ஃபோனை வாங்கி கிஃப்ட்டு ப்ராடக்ட் மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அவங்க ஹாப்பி ஆவாங்க. ஏன்னா இதில் வந்து ஜியோவோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதை வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா பை பண்ணும்போது இன்னும் ஒரு ரூ. 2,000 டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வந்து அந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. வேறு எங்கே போனாலும் அந்த ரூ. 2,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குமா நமக்கு தெரியாது. ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரூ. 2,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ பாருங்கள் ஃபோன் வந்து இன்னும் சீப்பாக வந்து உங்களுக்கு வருது. தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி பட்ஜெட்டில் கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும், எது நான் பெண்டிங் வச்சுருக்கிறேன் எல்லாமே கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்குறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.